வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகன் ரெக்கார்ட்ஸ். ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு. விலாகூன் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேயே. என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, அது வெளியே கூட சொல்ல முடியல. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதை சொன்னால், அந்த பிரச்சனைகள்லாம் சொன்னால் இந்த வீடியோவையும் கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் அதை பெருசாக பேசலை. அதனால் முதல் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் திரும்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறையா வியூஸ் வருது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோவும் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, தற்சார்பு கொள்கை. தற்சார்பு கொள்கைனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு நாமே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது தான். மற்றவங்ககிட்ட வெளியே யாரையும் நம்பி இல்லாமல், நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்து இல்லாமல், நமக்கு உண்டானதை நம்மளே சரி செய்கிறது தான் தற்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளியை கடையில் போய் வாங்குகிறோம். கடையில் போய் வாங்காமல் நம்மளே வீட்டுக்காக விளைவிச்சு நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா அதுதான் தற்சார்பு. இதுதான் சொல்லுவாங்க. நானும் அதே மாதிரி ஒரு வழியை பண்ணியிருக்கேன். என்னன்னா, இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆச்சு. அந்த 3 வருஷத்தில் நான் அந்த கட்டடத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்டதை சொல்லிகிட்டே இருக்கோம்னா நிறையா வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்ன கஷ்டங்களை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதையும் நான் வீடியோவாக போடுறேன். இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக அந்த ஈபி பிரச்சனை. கட்டடம் கட்டும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் 10,000 20,000ன்ற மாதிரி கட்டுற மாதிரி வந்துச்சு 2 மாதத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் வீடு கட்டி எல்லாமே அந்த கமர்ஷியலை எடுத்து விட்டுட்டு நம்ம டொமஸ்டிக் மாற்றியாச்சு. மாற்றி 3 பேஸு எர்த்து எல்லாமே பக்கா புது பில்டிங்னால ரொம்ப பக்காவாக எல்லாம் பண்ணோம், நம்ம குடியிருக்க போகிற வீடுன்றனால. ஆனால் அப்படி பண்ணியுமே எனக்கு வர மாதங்களில் அடுத்தடுத்து பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, அது புது வீடுனால டாரிஃபே ஸ்டார்டிங்கே ஜாஸ்தியாகிடுச்சு. 3500 4000 4500 இப்படின்னு நான் அதிகமாக பணம் கட்டுற மாதிரி வந்துச்சு. நானும் போய் ஈபியில் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி வருது சார், அதிகமாக கரண்ட் வருது. என்ன சார், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், 2 சின்ன குழந்தைங்க, எல்லா பேரும் ஒரு ரூமில் தான் படுக்கிறோம், ஒரு ஃபேன் ஒரு ஏசி தான், அப்படி போட்டாலும் ஓடும், வாஷிங் மிஷின் இதுதான் சார் இருக்குது, எல்லா வீட்லேயும் காமனாக என்னென்ன இருக்குமோ அவ்வளோதான் சார் எங்கள் வீட்லையும் இருக்குது. ஏன் சார் இங்கே மட்டும் 4000 4500 பில்லு வருதுன்னு? சார் உங்களுக்கு எர்த்தில் பிரச்சனை இருக்கும் சார் அப்படின்னாப்புல. அப்படியே சார் வாங்க எர்த்தில் பார்த்தோம். எடுத்து பார்த்து திருப்பி அதை எடுத்து அடிச்சுமே எங்களுக்கு கம்மியாகலை. என்னடான்னு பார்த்தா டேரிஃபே எங்களுக்கு ஜாஸ்தி, பேசிக் டேரிஃபே எங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறமா தான் முடிவு பண்ணேன், இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படா சர்வே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னன்னா, ஒரு 6 மாத காலமாக எனக்கு ரீடிங்கே எடுக்கலை. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்கும். நானும் அமௌண்ட்டு கட்டலை, 250 ரூபா அந்த மினிமம் சார்ஜ் மட்டும் வந்துச்சு. அதையும் நாங்கள் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு நான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு, நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த புது கட்டுறதுனால அட்வான்ஸ் பேமெண்ட்லேருந்து மிச்சம் இருந்துச்சுன்னா கழிச்சு கூட போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஓ அப்படியா இருக்குமோன்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா 48,000 ரூபா மொத்தமாக ஒரு மாதம் பில்லு வந்துச்சு. என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரில, ரொம்ப முழிச்சிட்டேன். அப்புறமா அவங்க வந்தாங்க, ஈபிக்காரவங்ககிட்ட போய் சொல்லும்போது, அந்த மின் இணைப்புத்துறை எல்லா பேரும் பார்க்கும்போது, அவங்ககிட்ட சொல்லி வரும்போது பார்த்தா அந்த ரீடிங் எடுக்கிறவங்களே வரல. 6 மாதமாக ரீடிங் எடுக்கிறவங்க வரல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறமா அவங்களுக்குள்ளேயே பேசி அந்த இபி அமௌண்ட்டை நீங்கள் மாதமாக, அது 2 மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு கூடவா சேர்த்து அதை ஒரு 10,000 ரூபா 15,000 அப்படியே சேர்த்து கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு கழிச்சு விட்றோம், எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் யூஸ் பண்ணதான், நீங்கள் தான் கட்டி ஆகணுன்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கட்டிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு யோசனை வந்துச்சு, சரி நம்ம வெப்பமண்டலமாக ஏரியாவில் இருக்கோம், நல்ல ஒரு சன்லைட் உள்ள ஏரியா இது, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா சோலார் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ தான் இதுக்கு ஒரே தீர்வு, வேறு வழியே கிடையாது, சோலார்னால் நம்ம வீட்டுக்கு நமக்கு உண்டான எல்லா தேவைகளும் போக மிச்சம் இருக்க மாதிரி என்ன வழின்னு பார்க்கும்போது அது வந்துச்சு. நானும் ஒரு கம்பெனியை தொடர்பு கொண்டேன், சாம்சங் சோலார்னு ஒரு கம்பெனி. அவங்களுக்கு நான் ஃபோன் மூலியமாக தான் பேசினேன், அவங்க தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நானுமே அதுக்குள்ளே இருந்து நிறையா இப்போ வேலை பார்க்க ஆரம்பித்தேன். சோலாருக்கு வாங்கி பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அடுத்தவங்களுக்கு அதை என்னென்ன டீட்டெயில் சொல்ல, இந்த மாதிரி ஒரு 4-5 சோலார் நானுமே நான் இருக்க பகுதியிலே நான் மாட்டிட்டேன். அந்த வீடியோவும் பின்னாடி உங்களுக்கு போட்டு வரேன். இப்படி இருக்கும்போது சோலார் போட்ட பிறகு தான் எனக்கு ஒரு மனநிறைவே வந்துச்சு. ஆஹா, சோலார் போட்டோம், நமக்கு நல்ல ஒரு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோலாருமே என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் மானியத்தோடு நம்ம இது போட்டனால நமக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில், நீங்கள் 1000 ரூபா, ஆமாம் அவ்வளோதான் கட்டினேன், 1000 ரூபா
நெட் மீட்டருக்கு வந்து 3500 என்னமோ கேட்டாங்க. அவ்வளோதான். அதிகபட்சம் எல்லாம் சேர்த்து அன்னைக்கு டீ காஃபி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தது போக ஒரு 5000 எல்லாம் கணக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம கையில் இருந்து செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 5000 தான். அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து எல்லாமே வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா லோனுக்கு அப்ளை பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அந்த சோலாருக்கு போட்டதுக்கு லோன் அப்ளை பண்ணோம். அவங்க 210 என்னமோ கொட்டேஷன் கொடுத்தாங்க. எனக்கு சோலார் போட்டோம்னா இந்த இபி அமௌண்ட்டுக்கு உங்கள் பில்லோட அமௌண்ட்டுக்கு ஒரு 3 கேவி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. 3 கேவி போட்டோம். சோலாரும் எல்லாம் வந்து மாட்டி விட்டாங்க. நெட் மீட்ரு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. மானியம் 78,000 வந்துச்சு. 2,10,000 ப்ளஸ் அந்த மானியத்தை போட்டால் மானியத்தை கழிச்சா 1,45 என்னமோ வந்துச்சு. அந்த 1,45க்கு தான் நான் இஎம்ஐ கட்டுறேன். மாதம் 2,200 இஎம்ஐ. 2 மாதம் போட்டு பார்த்தாலுமே 4,400. அது போக அந்த மினிமம் சார்ஜு ஒரு 200 எல்லாம் போட்டால் 4,200 2 மாதத்துக்கு ஒரு இடம் நான் சொல்கிறது. ஏன் இப்பயும் கூட தான் இருக்குது. ஆனால் இந்த டைமில் வந்து நான் வந்து சம்மர் வந்துருச்சு, வெயில் காலம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப எதையுமே கண்டுக்காமல் டே டைமில் ஏசி போடுவோம், ஃபேன் ஓடும், டிவி பார்ப்பாங்க, லைட் எல்லா பக்கமும் ஓடும். அதனால் நான் ரொம்ப எல்லா ரூம்லையும் போய் ஆஃப் பண்ணிட்டே இருப்பேன். லைட் போடாதீங்க, ஃபேன் போடாதீங்க, ஏசி போடாதீங்க, டிவி பார்க்காதீங்க, இப்படி எல்லாத்தையும் அமர்த்திக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எல்லாத்தையும் அமர்த்திக்கிட்டு இருக்க வேலை இப்போ இல்லை. நான் அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு மிச்சமாக கரண்ட் வந்துட்டுருக்கு சோலார் இருக்கனால. அதனால் சோலார் மாட்டினதுலேருந்து இப்போ இந்த கரண்ட்டில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டுக்காரம்மா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால எனக்கு கேஸ் செலவு பாதி கம்மியாயிருச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குறது இப்போ 2.5 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வாங்குகிறோம். அதனாலேயே இப்போ இருக்க காலகட்டங்களில் இந்த ஈரான் போகிறனால நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, டீசல் இல்லை, எல்லாமே இல்லை. அப்படின்றனால இந்த சோலார் இந்த டைமில் எனக்கு ரொம்ப கை கொடுக்குது. இதனால் மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், தற்சார்பாக நம்மளால் என்னென்ன செய்ய முடியும், மற்றவங்களை எதிர்பார்க்காம, கவர்மெண்ட் எதிர்பார்க்காம நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை பூரா செய்யுங்க. அடுத்தது இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்றத நான் யோசிச்சுட்ருக்கேன். எங்கள் வயல் இருக்குது, அந்த வயல்லையே நம்ம வீட்டுக்கு, நம்ம சுத்த இருக்கவங்க வீட்டுக்கெலாம் நம்ம இயற்கை முறையில் நெல்லை போட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்ற மாதிரி அதுவும் ஒரு பிளான் இருக்குது. அது மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த காலகட்டங்களில் எனக்கு சோலார் போட்டது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்த வீடு இருக்கவங்க, இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஊக்குவீங்க, இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது 5,000 கிடைக்குது, உங்களுக்கு 5,000 கிடைக்குது. அப்படியே இஎம்ஐயுமே வந்து உங்கள் 6 வருஷத்தில் முடிஞ்சிடும். 30 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கரண்ட்டு செலவே இருக்காது, கரண்ட்டு பிரச்சனையே இருக்காது. அதனால நானும் போட்டிருக்கேன். இது நான் மாட்டி கிட்டத்தட்ட 2 4 5வது மாதம். அதனால் எனக்கு 2 பில்லு வந்துருச்சு. 2 பில்லு வந்தாலும் எனக்கு 300 தான் வந்துச்சு. இந்த மாதம் இன்னமும் கம்மியாயிரும், 200 தான் வரும். அதனால் சோலார் மாட்டிருங்க, ரொம்ப சந்தோஷம். இது மகாராணி நகரில் 3வது ப்ராஜெக்ட்டு. முதல் ப்ராஜெக்ட் அந்த வீட்டில் பண்ணியாச்சு. இன்னொரு 2வது ப்ராஜெக்ட் வந்து வாடிப்பட்டியில் போடுநாயக்கம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே பண்ணியாச்சு. இது மகாராணி நகர்லேயே 3வது ப்ராஜெக்ட்டு. இது 2வது இடம், இந்த இடம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பிராண்ட் நேமு, இது இந்த ஏரியாவுக்கு எத்தனை இடம் வந்திருக்கீங்க, இந்த என்ன நம்ம இப்போ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கீங்க, இதோட குவாலிட்டி, இதோட பிராண்டு, இதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் சோலாருங்க சார், கும்பகோணம் நமக்கு. சரிங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் சார். 3 கிலோவாட் 5 கிலோவாட் இது மாதிரி எத்தனை கிலோவாட்டுக்கு கஸ்டமர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரொவிஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சைட் விசிட் போய் பார்க்குறோம். பார்த்துட்டு அங்கே என்ன கன்வீனியன்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டு கஸ்டமருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு இடம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸு, பேனல்ஸு எல்லாமே ஏற்றிட்டு இப்போ ஸ்பாட்டுக்கே லொக்கேஷனில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ இந்த வீட்டுக்கு எத்தனை கிலோவாட் போட்டிருக்கீங்க? இதுக்கு இப்போ இங்கே வந்து 3 கிலோவாட் கேட்டிருக்காங்க சார் அவங்க. 3 கிலோவாட்டா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஐ ஸ்ட்ரக்சரு, ரினியூ பேனல்ஸ் எல்லாமே. இப்போ இங்கே போடுற பேனல் வந்து பைஃபேஷியல் ரினியூ பேனலுங்க சார். எல்லாமே டாப் கான்செல்ஸுங்க. சரிங்க. எல்லாம் சப்சிடி டிசிஆர் பேனலுங்க. சப்சிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நம்ம ஆஃபீஸில் எல்லாரும் பேசி வாங்கி கொடுத்துருவாங்க. இபிக்கும் அவங்க எல்லா இப்போ அதுக்கு உண்டான எல்லா இதுவுமே நடவடிக்கையும் அவங்களே எடுத்துருவாங்க ஆஃபீஸ்லேயே. கஸ்டமருக்கு என்னென்ன, கஸ்டமர் எங்கேயும் அலைய தேவை இருக்காதுங்க. அவங்களே எல்லாம் பண்ணி கொடுக்குறதுனால கஸ்டமர் வந்து விரும்பி எங்கள் சாம்சங் சோலாருக்கு வராங்க.
இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி அங்கங்கே எங்கே கேட்குறாங்களோ எல்லா பக்கமும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் தமிழ்நாடுங்க. இங்கே நம்ம வாடிப்பட்டியில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு மதுரையிலேயே ஒரு 10 சிஸ்டம் பண்ணியிருக்குங்க. இப்போ வாடிப்பட்டியில் ஒரு 2-3 சிஸ்டம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3வது சிஸ்டம் நினைக்கிறேங்க சார் வாடிப்பட்டியில் மட்டும். மற்றபடி ஓவரால் இப்போ மதுரையில் ஒரு 10 சிஸ்டத்துக்கு மேலே பண்ணிட்டோங்க சார். இல்லை 5 கிலோவாட்டு 3 கிலோவாட்டு இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சர் என்ன ஸ்ட்ரெச்சர் போட்டிருக்கீங்க? இங்கே யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இங்கேன்னு மட்டும் இல்லை சார், இப்போ நம்ம எங்கே போய் எல்லா பக்கமே இப்போ யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் ஜிஐ ஸ்ட்ரக்சருங்க சார். கால்வனைசிங். மழை பெஞ்சாலும் இது ஆகாது, இது ஆகாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இங்கே கேட்டிருக்கிறது வந்துட்டு 6 அடிக்கு 8க்கு 6.25 போட்டிருக்கேங்க. அதாவது சவுத்து நார்த்தாக தான் போடுவோம் இப்போ சோலாரு. சவுத் சைடு 6.25 அடியும், நார்த் சைடு 8.25 அடியும் 8 அடியும் போடுவோங்க. சரி, இது வந்து நம்ம நார்மல் ஹைட் ஸ்ட்ரக்சருங்க. இது இதுக்கு லோ கஸ்டமர் கேட்குறபடி லோ ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் லோ ஸ்ட்ரக்சரில் பண்ணி கொடுக்கலாம். ஹைட் ஸ்ட்ரக்சர் நார்மலாக கேட்குறது ஒரு ஆளுக்கு தலைக்கு இடிக்காமல் ஒரு ஆளுக்கு மேலே இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி 8 கிலோ. நீங்கள் அங்கே போய் நீங்கள் எத்தனை அடி? நான் வந்துட்டு ஒரு 6 அடி இருப்பேன் சார். என்னோட ஒரு 3/4 அடி உயரத்தில் தான் இது போட்டிருக்கோம். தலையில் இடிக்காது, போனால் வந்தால் தலையில் இடிக்காது யாருக்கும். கஸ்டமர் தாராளமாக கீழே வரலாம், போகலாம், என்ன வேணும் பண்ணலாங்க. இடம் அந்த அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காங்கிரீட் எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படிங்கன்னா கீழே வந்துட்டு புல்லட் போல்ட் போட்டுருவோம். புல்லட் போல்ட் போட்டதுனால நல்ல ரூஃபில் போடுறதுனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் வந்துட்டு காங்கிரீட் நாங்கள் கப் காங்கிரீட் வச்சு இந்த மாதிரி ஒரு கப் காங்கிரீட் வச்சுருவோங்க. ஒரு அடியில் இது ஒரு அடி ரவுண்ட்ஸில் வந்துட்டு கப் காங்கிரீட் வச்சு இதுக்கு மேலே வச்சு கலவை போடணும் சார். காங்கிரீட் போடுறதுனால இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. காற்றடிச்சாலும் புயல் அடித்தாலும் எதுவும் ஆகாது உங்களுக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்க. தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு சேஃபாக ஸ்ட்ராங்காக பண்ணிடுறீங்க. ப்ராப்ளம் இல்லை சார். சரி, இதுக்கு இடையில எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் வருமா? இல்லை சார், கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வராது. இது வரைக்கும் வந்ததில்லை. இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படி வந்தாலுமே கூப்பிட்டு கஸ்டமர் கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனே இமீடியட்டாக அடுத்த நாளே வந்துடுவீங்க. மறுநாளே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். லோக்கல்லாம் அந்த மாதிரி ஆள் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம் சார். சரி, சரிங்க, ஓகே. இதோட ப்ரொடக்ஷன் எப்படி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க சார், நமக்கு பேனல் வந்து ரினியூ பேனலுங்க சார். இது 550 வாட்ஸுங்க ஒரு பேனலு. இப்போ 3 கிலோவாட் இங்கே கேட்டிருக்கனால 6 பேனல் 550 வாட்ஸில் 6 பேனல் போடுறோம். 6 பேனல் போட 3.2 கிலோவாட் வந்துருங்க. அதுக்கு இப்போ 3 கிலோவாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு 12லேருந்து 15 யூனிட் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ப்ரொடக்ஷன் ஆகுங்க. இப்போ அதிகப்படியான வெயில் இருந்தால் இன்னும் ஒரு 18 யூனிட் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சரி, தாராளமாக ப்ரொடக்ஷன் ஆகும் 18 வரைக்கும். ஆமாம் சார். பைஃபேஷியல் பேனலுங்கிறது குயிக்காக ப்ரொடக்ஷன் ஆகும். பைஃபேஷியல்னா மேலேயும் ஆகும் கீழேயும் ஆகும் சார். குயிக்காக ப்ரொடக்ஷன் ஆகும், மேலே ஆகும் கீழேயும் ஆகும். சரி, கீழே இருந்து வந்து இது போட்டிருக்காங்க. பைஃபேஷியலுக்கு இது எதுவும் பிரச்சனை ஆகுமா? இல்லாட்டி இதுக்கு மேலே எதுவும் ஒயிட் வாஷு இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் எதாவது அடிக்கணுமா? அது கஸ்டமர் நினைச்சா அதை அடிச்சுக்கலாங்க. இப்போ இது அடிக்கலனாலும் தாராளமாக ப்ரொடக்ஷன் ஆகுங்க. கீழே மேலே இந்த வெப்பத்துக்கே இந்த ஹீட்டுக்கு நார்மல் பிளாக் சர்ஃபேஸ்னாவே ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுற இது மெத்தட் இருக்கும் அதுக்கு. சரி, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ரொடக்ஷன் ஆகும். சரி, அவங்க அதை இஷ்டப்பட்டாங்கன்னா கீழே பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுக்கலாங்க. ரிஃப்ளெக்டிங் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரிஃப்ளெக்டிங் பெயிண்ட் அடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் ஆகுங்க. சரி, சரி, சரிங்க. இவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம 3 கிலோவாட் டே இன்வெர்டர் போட்டிருக்கோங்க சார். இப்போ பைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாருங்கள் செவுத்தில் அடிச்சிருக்கோம் நீட்டாக. அதே மாதிரி அவுட்டரில் கொண்டு போயிடுவோம். அவுட்டரில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து எங்கே ஏபி இருக்கோ அது வரைக்கும் கொண்டு போய் இப்போ பைப் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்க கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்து அவங்க கன்வீனியன்ட் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். மற்றபடி எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து எதுவும் செஞ்சுட்டு போகிறது கிடையாது. அவங்க வந்து அவங்கள கேட்டுக்கிட்டு எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கே ஓப்பன் இந்த நார்த் ஈஸ்ட் அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சு விட்ருவோம். அதை பார்த்து கரெக்டாக வச்சுருவாங்க. மற்றபடி எங்கெங்கே இன்வெர்டர் வைக்கணும் அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம். கேட்டுட்டு அங்கங்கே வந்துட்டு ஃபிட் பண்ணிடுவோம். அவங்க கன்வீனியன்ட் பொறுத்த மாதிரி ஃபிட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ இவங்க வந்து ஆரம்பத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க? அது ஒன்றும் இல்லை சார். இப்போ சோலார் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அங்கே நம்ம ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. அவங்க இப்போ ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு 50% கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோனில் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் நம்ம ஆஃபீஸில் சொன்னால் போதும். அதுக்கு உண்டான ஐடி ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான லோன் எல்லாமே. அப்புறம் ஒரு 1000 ருபீஸ் வந்துட்டு புக் பண்ணுறதுக்கு புக்கிங் ஃபீஸ் மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டானது எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சார். EB-லேருந்து அவங்க லோனு மானியம் நெட் மீட்டர் வந்து வச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஆகி வர வரைக்கும். ஆமாம் சார். அதாவது
1000 கொடுத்தா போதும், மற்ற பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும். கொடுத்த பிறகு அவங்க வந்து அந்த லோன் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, மானியம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, இதை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமும் வந்து நெட் மீட்டர் மாற்றணும். நெட் மீட்டர் மாட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அவங்ககிட்ட இபிடிஐ பேசி நெட் மீட்டரை மாட்டி அதையும் ப்ரொடக்ஷன் எடுத்து கையில் கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா தான் அந்த மானியம் வர வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆமாம் சார். மானியம் வந்து அதுக்கடுத்து ஒரு 10-20 நாளில் வந்துருமா? வந்துடும் சார். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போலாம் ஒரு வாரத்தில் வந்து கஸ்டமரும் இருக்காங்க. ஒரு வாரத்தில் வந்திருக்கு, 10 நாள்லேயே வந்திருக்கு. ஆனால் மானியம் எல்லாருக்குமே கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுக்காமல எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே ஃபீட்பேக் இப்போ முடிச்சுட்டு போனதோட நம்ம வேலை முடிஞ்சிடறது இல்லைங்க. ஃபீட்பேக் கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன ப்ரொடக்ஷன் ஆகுங்கிறது அங்கே கன்வே பண்ணுவாங்க. ஆமாம், கேட்டாங்க. அங்கே நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், ஆஃபீஸ்லேயே நாங்கள் மானிட்டர் பண்ணுவாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு கஸ்டமருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் வைஃபைல. அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்கள் அங்கேருந்து மானிட்டரிங் பண்ணுவோம். ஃபோன்லேயும் ஆப் கொடுத்துருவீங்க, அது எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி. சரி, ஓகே சார், ஓகே. அதெல்லாம் பார்த்துருக்கேன். என்கிட்ட இப்போ போட்டிருக்கனால எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால் அவங்கள்ட்ட சொல்கிறேன். சரி, ஓகே சார், வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணே, இது எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? ஏன் இந்த ஐடியா வந்துச்சு? கரண்ட் பில்லு கூட வரனால இந்த ஐடியா வந்துச்சுண்ணே. மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6000 ரூபா கட்டுவேன். இப்போ இது வந்து 0 பாயிண்டில் நிற்கிது. அப்படியா? 200 300 தான் வரும். சரி, எவ்வளோண்ணே கட்டினீங்க இது போடுறதுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா கட்டணும். அப்புறம் நெட் மீட்டருக்கு வந்து ஒரு 3000 ரூபா, மொத்தம் 5000 ரூபா செலவு வந்துச்சு. இப்போ எவ்வளோண்ணே இபி பில் வருது? இப்போ 0 பாயிண்ட் தான். இப்போ 200 300 தான் வரும். சரி, நன்றிண்ணே. உங்கள் பேர்? ஆனந்த். சரி.